ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க நின்னுதான் நின்னீங்க, உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கலையே, நீங்க ஒரு தொகுதி கூட கேட்கலையே. நோட்டுக்கும் சீட்டுக்கும் அரசியலுக்கு வந்தவங்களா நாங்க? இந்த நோட்டு சீட்டு புகழ் பணம் சந்தோஷம் என் தலைவன் 45 ஆண்டுகளாக ஒரு கூட்டணி இறங்கிவிட்டால் கூட்டணிக்கு கூட நேரடியாக இருக்க வேண்டும் என்பதால்தான் இன்றைக்கு பல கோடி ரூபாய் சினிமா வேலைகளையும் கொஞ்சம் ஒத்திவைத்து விட்டு என் தலைவன் இந்த வேகாத வெயிலிலும் ஓடி வந்து இந்த கரத்தை வெளிப்படுத்த வேண்டும், அந்நிய சக்தியை வெளியேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். திராவிட மண் என்றால் என்ன என்று பாஜக கும்பலுக்கு நாம் காமிக்க வேண்டும். நம்மை பிடித்தாலும் சூழ்ச்சியையும் முழுமையாக இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடுதான் இந்த மாபெரும் கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கிறது. இதில் மக்கள் நீதி மையம் ஏன் எப்படி வந்தது என்று நாடு முழுக்க ஒரு பரவலான கேள்விக்கணைகள் நாள்தோறும் இங்கே வெடித்த வண்ணமே இருக்கிறது. ஜாதியின் பெயரால் பிரித்து ஆளலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, நிறத்தின் பெயரால் பிரித்து ஆளலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மளை பிரித்தார்கள் மிகப்பெரிய அந்த ஒரு தீய செயலை. எதிர்கட்சி பிரச்சனை இல்ல, உள்கட்சி பிரச்சனை சரி பண்ணிடலாம். ஹலோ 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 அண்ணா, அந்த கூட்டம் கொஞ்சம் நகர்களை யார் யாரோ மைக்கு கொடுக்குறீங்களா போடுங்க. இப்படிலாம் 10 ஆண்டு காலமா இல்லாத பிரச்சனையா இது, சீக்கிரம் முடிச்சிடலாம். அதை விட்டுங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயே திசை திருப்பி விட்டுட்டீங்க, கம்முன்னு பேசுறீங்க, என்னையும் இப்படி கட்டவனாக்கி விடுறீங்க. பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி நின்று பேசுறோம், அந்த பெருமாளுக்கே நீங்க பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கும். காரணம், எந்த பெருமாளும் மக்களை பிரித்தாள சொல்ல, அது வாழ்ற பெருமாளாக இருக்கட்டும், வாழ்ந்த பெருமாளாக இருக்கட்டும், வாழ வைக்கிற பெருமாளாக இருக்கட்டும், இன்றைக்கு பெருமாளையும் சரி ராமரையும் சரி முன்னிறுத்தி அதற்கு பின்னால் பயங்களை மக்களை பயமுறுத்தி ஆளுகிற இந்த குழப்பு என்பதுதான் உங்களுடைய கீழ்த்தரமான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? ஊர்ல வேலை வெட்டி இல்லாம இருந்தவன், தெரியுங்களா? தருதவையா அலைஞ்சவன், வட்டிக்கு பணத்தை வட்டிக்கு விட்டு, அதாவது கந்து வெட்டிக்கு விட்டு பொழைக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து செய்யறவன், கொலை செஞ்சவன், கற்பழிப்பு செய்றவன், பாரதிய ஜனதாவுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற யாரு மேலேயாச்சும் ஒரு கேஸ் கூட இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாமே ஒட்டுமொத்த அக்யூஸ்டுமே சேர்ந்துகிட்டு அவன் செஞ்ச தப்பு தெரியக்கூடாதுன்னு இவன் போறான் பாருங்க. இந்த இறைச்சல் தமிழ்நாடே எங்க கையில வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இறைச்சல். சத்தம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது. இங்க சண்டை போடணும் தம்பி. அவரு தூங்குறாரா இல்லையான்னு தெரியல, தூங்கும்போது கூட தமிழ்நாட்டு பக்கம் தான் தலை வச்சு படுப்பாரு நினைக்கிறேன். மோடி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுத்தாலும் கால் வைக்க முடியாதுங்கிறத மட்டும் மறந்துறாங்க. கால் வைக்கவே முடியாது. ஏண்டா, நீயும் நானும் பெத்த புள்ள இந்தியா, நம்ம பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேரு வைக்கிறான், வெக்கமா இல்ல? எப்படி முடியும்? ஏன் சமாளிக்க மாட்டேங்கிறீங்க? சீன அதிகாரத்தை மீறி, சீனன் அதிகாரத்தை மீறி இந்தியாவுக்குள்ள காலடி வைக்கிறது பெற்ற வேண்டாம், ரோச வேண்டாம். அடிக்கடி ஐயா மோடி வந்துட்டு போட போட்டு ஒருவேளை பாரதிய ஜனதா வளர்ந்துருச்சோன்னா தப்பா நினைச்சவே நினைக்காதீங்க. அக்கா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அக்கா தான் அக்கா தமிழிசை அக்கா, என்னுடைய கூட பிரபாத சகோதரி, அது வேறு. ஆனா பாரதிய ஜனதாவுடைய கவர்னராகவோ வேட்பாளராக இருக்கும்போது சொல்ல வேண்டியிருக்குது, அக்கா நீங்க மட்டும்தான் அக்கா அப்படியே பிடிச்சி இப்ப வரைக்கும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீருங்க. எப்படிக்கா மலரும்? 10 வருஷம் பேசாத கச்சத்தீவை இப்ப பேசுறாருயா மோடி. கச்சத்தீவுடைய வரலாறு பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் நம்ம மேடை போட்டு பேசலாம். எது தவறு, எது சரி, எது வரலாறு, எது தரவு பேசி முடிப்போம். ஏழு காலத்திலிருந்து இந்திரா காலத்திலிருந்து பேசி முடிப்போம். ஆனால் 10 ஆண்டு காலமாக கச்சத்தீவுங்கிற வார்த்தையே உங்களுக்குள்ள வரலையே, இப்ப ஏன் வருது?
மோடி அவர்களே இப்போதும் சொல்கிறோம், தூங்கும் பொழுது ஆசைக்காக வேண்டும் என்றால் தமிழகத்தின் பக்கம் தலை வைத்து தூங்குங்கள், கால் வைத்து ஆசைப்படாதீர்கள். ஒரு காலம் இந்த திராவிட எண்ணம் இரவும். நீங்க வடக்கை ஏமாத்தி விடலாம், தெற்கை ஏமாற்ற முடியாது. வடக்கை ஏமாத்தலாம், ஏமாத்துற வாசிதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடக்க நீங்க போன இடத்துல எல்லா இடத்தையும் ஒதுக்கிறது ஜெய் ஸ்ரீராம். அவர் நல்லவரா இருந்தாரு, பொதுவான கடவுளா இருந்தாரு. அந்த கடவுளையும் ஒரு ஜாதிக்கு பிரிச்சுட்டாங்க. நடக்க இருக்கும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து இந்த நாட்டில் நலனின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு நடுநிலைமையாளர்கள் இந்த தேர்தல் களத்தில் ஒன்றாக ஓரணியாக சேர்ந்து சந்திப்பதற்கான ஒரு சூழலை கடந்த 10 ஆண்டு காலமாக ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய அந்த கொடுங்கோல் செயல்களையும் மக்கள் விரோத செயல்களையும் பிரிவினைவாத செயல்களையும் நம்மை பிடித்தாலும் சூழ்ச்சியையும் முழுமையாக இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடுதான் இந்த மாபெரும் கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கிறது. இதில் மக்கள் நீதி மையம் ஏன் எப்படி வந்தது என்று நாடு முழுக்க ஒரு பரவலான கேள்விக்கணைகள் நாள்தோறும் இங்கே வெடித்த வண்ணமே இருக்கிறது. நண்பர்களே, தாய்மார்களே, நடுநிலைமையாளர்களே, ஊடக நண்பர்களே, மையம் என்று நாங்கள் ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து ஒரு தகவலை உங்களுக்கு வலுவாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். மையம் என்பது அந்த புறமும் இல்லாமல் இந்த புறமும் இல்லாமல், ஆனா சவுண்ட் வைங்கண்ணா, நடுநிலைமையாக எப்போதும் நின்று கொண்டே இருப்பது மையம் அல்ல. நாட்டில் நடக்கும் பிரச்சனைக்கு ஏற்றவாறு மக்களின் நலன் கருதி ஒரு சூழலுக்கு ஏற்றவாறு, களத்துக்கு ஏற்றவாறு, காலத்துக்கு ஏற்றவாறு என்ன முடிவு எடுத்தால் அது மக்கள் நலனாக இருக்குமோ அந்த பக்கத்தில் நின்று மக்களின் குரலாக பேசுவதுதான் மையத்தினுடைய ஒற்றை கருத்து என்பதை எங்கள் ஆரியர் தலைவர் உலக நாயகன் இந்த பிள்ளையை ஆரம்பித்தார். அந்த கணத்தில் இருந்து இந்த கணவருக்கும் தடமாறாமல் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருப்பதனால்தான் மாநில இயக்கங்களுக்கு மாற்றாக மையம் இருக்கும் என்று நாங்கள் சொல்லி ஆரம்பித்தோம். அந்த மாநிலமே அனைத்து உரிமைகளையும் பறிகொடுத்து விடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி பறிகொடுத்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்துவிடும். மக்களுக்கான இந்த ஒற்றுமை குறைந்துவிடும். அவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிவிடும். இந்த நேரத்தில் வீட்டுக்குள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் வீடே களவு போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதனால் தமிழ்நாடு என்கின்ற வீட்டை காப்பாற்ற வேண்டும். அதே போல இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஒன்றியம் என்கின்ற ஒற்றை வார்த்தையோடு மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஒவ்வொரு மாநிலத்தையும் தன்னகத்தையே கையகப்படுத்திக் கொண்டு, தன்னகத்தையே அடிமைப்படுத்திக் கொண்டு ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் இன்றைக்கு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், பண்பாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், கலாச்சாரத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், நம்பிக்கையின் மீது அக்கறை கொண்டவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடுதான் இந்த மிகப்பெரிய கூட்டணியை அமைத்திருக்கிறது. அந்த வகையில் மக்கள் நீதி மையம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியோடு கழகம் கொண்டிருக்கிறது நண்பர்களே. காரணம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று உரக்க வாதட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இந்தியாவை
மதத்தின் பெயரால் பிரித்து ஆளலாம் என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு, ஜாதியின் பெயரால் பிரித்து ஆளலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, நிறத்தின் பெயரால் பிரித்து ஆளலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மளை பிரித்தாங்க மிகப்பெரிய அந்த ஒரு தீய செயலை எதிர்கட்சி பிரச்சனை இல்ல, உள்கட்சி பிரச்சனை சரி பண்ணிடலாமே. ஹலோ ஹலோ ஹலோ, எந்த வழியெல்லாம் மக்களை பிரித்தாள முடியுமோ அந்த வழியெல்லாம் மக்களை பிரித்து, எப்போதுமே நரிகள் அப்படித்தான் வேட்டையாடும், சிங்கங்களும் புலிகளும் தான் நேரடியாக வேட்டையாடும். அப்ப நரித்தந்திரத்தோடு ஒவ்வொருவரையும் எப்படி பிரிக்கலாம்? ஒரு மாபெரும் வீரன் என்பவன் ஒரு போர்க்களத்தில் விழுந்தால் எதிர்கொண்டு மோதணும், திறன் கொண்டு மோதணும், தன்னுடைய தகுதி கொண்டு மோதணும். அதை விட்டுட்டு மக்களுடைய நம்பிக்கையின் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடாது பாஜக அவர்களே. காரணம், நீங்கள் மக்களுடைய நம்பிக்கை பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி நின்று பேசுறோம், அந்த பெருமாளுக்கே நீங்க பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கும். காரணம், எந்த பெருமாளும் மக்களை பிரித்தாள சொல்ல, அது வாழ்ற பெருமாளாக இருக்கட்டும், வாழ்ந்த பெருமாளாக இருக்கட்டும், வாழ வைக்கிற பெருமாளாக இருக்கட்டும், இதுபோதுதான் உள்ளே வர வேண்டும் என்று எங்களையும் கண்டனம் கட்டி கொண்டுள்ளேன். ஆனால் இன்றைக்கு பெருமாளையும் சரி ராமரையும் சரி முன்னிறுத்தி அதற்கு பின்னால் பயங்களை மக்களை பயமுறுத்தி ஆளுகிற இந்த குழப்பு என்பதுதான் உங்களுடைய கீழ்த்தரமான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள், இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன சாதனையை பாரதிய ஜனதா செய்திருக்கிறது என்று யாராவது எங்கேயாவது பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? ஊர்ல வேலை வெட்டி இல்லாம இருந்தவன், தெரியுங்களா? தருதவையா அலைஞ்சவன், வட்டிக்கு பணத்தை வட்டிக்கு விட்டு, அதாவது கந்து வெட்டிக்கு விட்டு பொழைக்கிறவன், கொட்ட பஞ்சாயத்து செய்யறவன், கொலை செஞ்சவன், கற்பழிப்பு செய்றவன், பாரதிய ஜனதாவுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற யாரு மேலேயாச்சும் ஒரு கேஸ் கூட இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாமே ஒட்டுமொத்த அக்யூஸ்டுமே சேர்ந்துகிட்டு அவன் செஞ்ச தப்பு தெரியக்கூடாதுன்னு இவன் போறான் பாருங்க. இந்த இறைச்சல் தமிழ்நாடே எங்க கையில வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இறைச்சல். சத்தம் போட்டாலும் ஜெயிக்க முடியாது, இங்க சண்டை போடணும் தம்பி, சத்தம் போட்டு ஜெயிக்க முடியாது. இங்க நேர்மையோடும் திராவிடத்தோடும் நீதியோடும் பண்பாட்டோடும் சண்டை போட இருக்கிற கொள்கை ரீதியாக நீங்க சொல்லுவீர்கள் என்றால் அதை எதிர்த்து எப்போதும் கலகாட தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் யாரோடெல்லாம் குட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனா நான் பேசிட்டு நீங்க பேசுறீங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் பேசு, சரியா? எதுனா எந்த அளவுக்கு அடக்குமுறை உங்களுக்கு தெரியும். பல முறை வடக்கே உள்ள விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கமான RSக்கு அணிவகுப்புக்கு அனுமதி உண்டு. அப்பயே தெரியுது நீங்க யாருன்னு. ஒரு விவசாயி சோறு போடுவன், எங்க அப்பன் பட்டுக்கோட்டை சொன்னது போல அவன் சேத்துல கால வச்சாதான் நீயும் நானும் சோத்துல கை வைக்க முடியும். அப்படி உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிக்கு இங்கே போராட்டம் செய்வதற்கு தடை. ஆனால் 3 முறை தடை செய்யப்பட்ட RSக்கு அனுமதி. அப்ப நீ யாருங்கிறது தெரியுதா? ஐயா, இங்க நிறைய பக்திமான்கள் இருப்பீங்க, பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி நிக்கிற எங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ இருக்கோ இல்லையோ, ஆனால் இப்பயும் சொல்லுங்க, நிச்சயமாக நாங்கள் தெய்வங்களுக்கும் மதங்களுக்கும் இனங்களுக்கும் நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் இல்லை. அதன் பேரில் பின்னாடி நின்று கொண்டு நம்மை பயமுறுத்துறவர்களுக்கு எதிரானவர்கள், அதன் பேரால் பிழப்பு நடத்துறவர்களுக்கு எதிரானவர்கள். அதனால் தான் நாங்கள் எங்க தலைவர் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயத்தை, யாராக இருந்தாலும் சரி மக்களை பிரித்தாளுகிற எந்த சக்திக்கும் இங்கே அனுமதிக்கவே முடியாது. அதற்கு எதிராகவே தான் மக்கள் நீதி மையம் களமாடி என்பதை மிக அழுத்தமாக அன்று நோக்கி இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த கூட்டம் கொஞ்சம் நகர்களை யார் யாரோ மைக்க கொடுக்குறீங்களா போடுங்க. இப்படி எல்லாம் 10 ஆண்டு காலமா இல்லாத பிரச்சனையா இது, சீக்கிரம் முடிச்சிடலாம். அண்ணா, நல்லவங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க அண்ணாமலை பத்தி பேசணுமா?
அண்ணாமலைங்கிற தனி மனிதர் மேல் நமக்கு மரியாதை உண்டு எப்போது. ஆனா மாநில செயலாளர் ஒரே காரணத்துக்கு வேண்டி அது என்ன பெங்களூர் போனா நானு பக்கா கண்ணடியும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் இங்க வந்தா நான் பக்கா தமிழன் பாரு, அவரை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், எப்ப நீ இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கூட சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்றாரே தெரியாது, அப்படி சுத்தி இப்படி வருவார். அதை விட்டுங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயே திசை திருப்பி விட்டுட்டீங்க, கம்முன்னு பேசுறீங்க, என்னையும் இப்படி கட்டவன் ஆக்கி விடுறீங்க. எதுக்கு இதை பேசிட்டு இருக்கோம்? உண்மையிலேயே அப்படி ஒட்டுமொத்த மக்களையும் பிரித்தாளுகிற சக்தி தான் 10 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். வெறும் 480 ரூபாய் ரேட் இருந்த சிலிண்டர் விலை இன்னைக்கு என்ன 1200 ரூபாய் தொட்டு இருக்கிறோம். பெட்ரோல் விலை இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை முறை ஏறி இருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் எத்தனை முறை தமிழகத்தில் புயல் வந்தது, மழை வந்தது, வெள்ளம் வந்தது. அப்போதெல்லாம் வரலாத நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இப்போது மட்டும் அவர் தூங்குறாரா இல்லையான்னு தெரியல, தூங்கும்போது கூட தமிழ்நாட்டு பக்கம் தான் தலை வச்சு படுப்பார் நினைக்கிறேன். மோடி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு படுத்தாலும் கால் வைக்க முடியாதுங்கிறத மட்டும் மறந்துறாங்க. கால் வைக்கவே முடியாது. திராவிட மண்ணு, அன்பான தமிழர்கள் வாழ்கிற மண்ணு, திராவிட மக்களோடும் பண்பாட்டோடும் கைகோர்த்து வாழ்கிற மண்ணு. எங்களுக்கு இன பேதம் கிடையாது, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்ற மதபேதம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, பிரித்தாளுகிறீர்கள், தெய்வத்தின் பின்னால் ஒழித்து கொண்டு ஆளுகிறீர்கள். எனவேதான் சொல்கிறார், நல்லா புரிஞ்சுக்கங்க. விவசாய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். விவசாயி போராட்டம் செய்வதற்கு தடை பாதுகாப்பு. சைனாக்காரன் இந்திய எல்லைக்கு வந்துட்டான், சைனாக்காரன் இந்திய எல்லைக்கு வந்துட்டான். ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட இடங்களை பேர் மாத்திட்டான்னு ஒரு தகவல் வருது. உண்மையா பொய்யான்னு தெரியல, ஊடகத்தை கிட்ட சொல்ல. ஆனால் அது உண்மை இல்லைன்னா இவங்க பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பேரு மாத்தினா மட்டும் அவங்களதான் போயிடுமா அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஏண்டா நீயும் நானும் பெத்த புள்ள இந்தியா, நம்ம பிள்ளைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேரு வைக்கிறான், வெக்கமா இல்ல? எப்படி முடியும்? ஏன் சமாளிக்க மாட்டேங்கிறீங்க? விவசாயிகளுடைய போராட்டத்தை தடுப்பதற்கு காவல் காக்கிற பாரதிய ஜனதா அரசு, சீன அதிகாரத்தை மீறி, சீனன் அதிகாரத்தை மீறி இந்தியாவுக்குள்ள காலடி வைக்கிறது பெற்ற வேண்டாம், ரோசம் வேண்டாம். அந்த ரோசம் ஏன் இதை சொல்றேன்னா, வீட்டுக்கும் பாதுகாப்பு இல்லை, நாட்டுக்கும் பாதுகாப்பு, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ஆனால் பாதுகாப்பு இருப்பது மாதிரி ஒரு ஒப்பனை. இதை நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய பெண்கள் ஆர்வத்தோட போய் பாஜகவில் சேர்ந்தாங்க. சேர்ந்தவங்க எல்லாம் போன வேகத்திலே வெளியில வர்றாங்க. ஏன் வெளியில வராங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் மணிப்பூர் கலவரம் வந்த பிறகுதான் தெரிந்தது. ஒரு நாட்டின் ஒரு குடிமகள், ஒரு தங்கை, ஒரு சகோதரி, ஒரு தாய் இந்த நாட்டில ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒன்றிய அரசு பல்வேறு ஆண்டுகளுக்கு மத்தியில் அம்மனமாக இழுத்து வரும் பொழுது உங்களால் என்ன தண்டனை கொடுக்க முடிந்தது? அவர்கள் பொதுவாக தொழில்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், ஒரு நாடு மற்ற நாடுகளோடு போட்டி போடும் பொழுது உலக அரங்கத்தில் இதோ எங்களிடம் எல்லா வல்லுநர்களும் இருக்கிறார்கள் என்று தலை தூக்கி காமிக்கும். ஆனால் அதே மாதிரிதான் மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் பொழுது, ஆனால் அவர்களுடைய போராட்டம் உங்கள் காதுகளில் விழவே இல்லை. அப்ப என்னன்னா, யாருமே போராட்டம் நடத்தக்கூடாது, போராட்டம் நடத்தினா பிடிக்காது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும், அதுதான் இவர்களுக்கு பிடிக்கும் என்றால் அப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சி தொடரணுமா வேண்டாமா என்பதை இந்த தேர்தல் நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறார். இது சாதாரண தேர்தலாக சொல்ல பல இடத்துல நாங்க சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம். இது ஒரு பெரிய மானுட உரிமைக்கான யுத்தம், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு யுத்தம், மத ஒற்றுமைகளை காப்பாற்றுவதற்கான யுத்தம், மதங்களை மறந்து மனங்களாக வாழ வேண்டும் என்கின்ற அவனவனுடைய தன்மானத்துக்கான யுத்தம் தேர்தலாக கடந்து போக கூடாது என்பதாக நண்பர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் இந்த தொகுதியில் அதன் துறை வைகோவர்கள் இன்றைக்கு போட்டி போடுகிறார்கள் என்றால் எங்களை மாதிரிதான் சின்ன சின்ன ஊழல்கள் இருக்கும், நெருடல்கள் இருக்கும், கொள்கை ரீதியாக கொஞ்சம் பிசறி கூட போகும். ஆனால் குடும்ப பிரச்சனை என்பது சேர்ந்திருக்கு இல்லையா? நம்ம வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தா கூட 2 பேரும் ஒரே மாதிரி முடிவெடுக்க முடியுமா? இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு தாய் வயிற்றுல பிறந்த நம்மளே ஒத்துமையா இருக்க முடியாது, சண்டை வரும். அதுக்குன்னு நான் விளக்கியா விட்டுட்டு போவோம், அது இல்ல. இந்த நேரத்துல கை கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. அதனால்தான்
இன்றைக்கு மதிமுகவுடைய இன்றைக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய அண்ணன் வைகோவுடைய புதல்வர் இந்த மண்ணில் போட்டியிடுகிறார். ஒரு நேரத்தில் பாராளுமன்ற நடிகர் என்று பேசப்பட்ட அண்ணன் வைகோ அவர்கள் இன்னைக்கும் அவர் சிங்கத்தான், ஒருவேளைங்கிறதை விட இன்னைக்கு சிங்கத்தான். ஆனால் சமீபத்தில் அண்ணன் துரை வைகோவுடைய சில காணொலிகள் மனிதர்கள் யதார்த்தமானவர்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நண்பர்களே, நான் கலங்கி போனேன். யாரு கலங்கி போனாங்க இல்ல, பொதுவாக பிள்ளைகளின் கனவை தான் அப்பாக்கள் நிறைவேற்றுவார்கள். என் அப்பன் கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணில் களம் காண்கிறேன் என்று அண்ணன் துரை வைகோ சொல்வது போல தன்மாத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி இந்த தொகுதிக்கு இன்றைக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கிறார். ஏனென்றால் எந்த எதிர்பார்ப்புமற்ற இந்த களத்தில் அவர் களம் காண்பதனால் அவரை மிகப்பெரிய வெற்றியாளராக, மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரதிநிதியாக நாம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு நம்மவர்கள் திராவிட இயக்கத்தோடு, திராவிட கூட்டணி இயக்கங்களோடு கைகோர்த்து எந்தவித எதிர்பார்ப்பு மற்றும் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு இன்னொன்னு ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க இன்னும்தான் நின்னீங்க, உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கலையே, நீங்க ஒரு தொகுதி கூட கேட்கலையே. நோட்டுக்கும் சீட்டுக்கும் அரசியலுக்கு வந்தவங்களா நாங்க? இந்த நோட்டு, சீட்டு, புகழ், பணம், சந்தோஷம், என் தலைவன் 45 ஆண்டுகளாக அப்படி நோட்டுக்கு ஓட்டுக்கு வேணும்னா இங்க வர வேண்டியது. ஆனால் அதை மீறி இந்த நாட்டுக்கு இன்றைக்கு நம்முடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இப்ப கூட நான் திருப்பி கேட்கிறேன், எதுவுமே வேண்டாம் என்று ஒரு கூட்டணிக்கு சேர்ந்து போராடுவதற்கு ஒரு தைரியம் இருக்கணும். தைரியம் இருக்கா யாருக்காவது? தெரியுமா? போற இடமெல்லாம் மற்ற கட்சி தொண்டர்களை தவறாக நினைக்க வேண்டாம். பொதுவாக ஒரு கட்சியில் கூட்டணி இருந்தால் அந்த கூட்டணி தலைவர் வருவார், முக்கிய தலைவர்கள் வருவார்கள், மேடை போட்டா ஏறுவார்கள், பேசிவிட்டு கைகுலுக்கி விட்டு செல்வார்கள். அப்படி அல்ல. எங்கள் வேட்பாளர் இல்லை, நாங்கள் தேர்தலில் களம் காணவில்லை, எங்கள் சின்னம் இல்லை என்று தெரிந்தும் கூட 45 ஆண்டுகளாக என் தலைவரோடு போராடி என் தொண்டர்கள் தலைவனுக்கு மட்டும் இங்க ஒரு அடிப்படை கடைநிலை தொண்டனுக்கு முன்பு காரணம் எங்கள் நேர்மை எந்த களத்திலும் எவனாலும் சோதிக்க கூடாது என்பதில் நாங்கள் தீர்மானமாக இருக்கிறோம். இதற்கு முன்பு ஈரோட்டில் நடந்தப்போ சொன்னாங்க, சார் எங்க கட்சி ஆட்கள் கூட இவ்வளவு வேலை செய்யல சார், ஆனா உங்க கட்சி அவங்க இறங்கி அடிக்கிறீங்க. அதுதான் நம்ம ஒருபடை, இதுதான் நம்ம ஒருபடை. எந்த பிரதிபலனும் பாராமல் என் தலைவனை போலவே நாங்களும் இந்த களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு காரணம், ஒரு கூட்டணி இறங்கிவிட்டால் கூட்டணிக்கு கூட நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதால்தான் இன்றைக்கு பல கோடி ரூபாய் சினிமா வேலைகளையும் கொஞ்சம் ஒத்திவைத்து விட்டு என் தலைவன் இந்த வேகாத வெயிலிலும் ஓடி வந்து இந்த களத்தை வெளிப்படுத்த வேண்டும், அந்நிய சக்தியை வெளியேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, முழுக்க முழுக்க சொல்றேன், சத்தம் போறதை கேட்டு அடிக்கடி ஐயா மோடி வந்துட்டு போட்டு ஒருவேளை பாரதிய ஜனதா வளர்ந்துருச்சோம்னா தப்பா நினைச்சவே நினைக்காதீங்க. அக்கா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அக்கா தான் அக்கா தமிழிசை அக்கா, என்னுடைய கூட பிறவாத சகோதரி, அது வேறு. ஆனா பாரதிய ஜனதாவுடைய கவர்னராகவோ வேட்பாளராக இருக்கும்போது சொல்ல வேண்டியிருக்குது, அக்கா நீங்க மட்டும்தான் அக்கா அப்படியே பிடிச்சி இப்ப வரைக்கும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தெரியுங்க. எப்படிக்கா மலரும், எப்படிக்கா மலரும்? மலராதுக்காது பாவக்கா, உங்க உழைப்பு எல்லாமே வேஸ்டா போகுதுக்கா, விட்டுருங்க. தெரியாதனமா அந்த கூட்டத்துல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஆனா நீங்க கவர்னரா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி பொதுமையாக வேலை செய்வார்கள் என்று உங்களையும் பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாங்க. ரொம்ப வருத்தம். அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனா வேட்பாளர் ஆகுன்னு எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நல்லவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கெட்டவர்களாக மாற்றுவது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த வகையில இன்றைக்கு பாரதிய ஜனதா எதையெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் கால் உண்டலாம், யாரையெல்லாம் வச்சு கால் உண்டலாம், என்ன சொன்னா நம்புவாங்க. 10 வருஷம் பேசாத கச்சத்தீவை இப்ப பேசுறாரு மோடி. கச்சத்தீவுடைய வரலாறு பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் நம்ம எழுப்பட்டு பேசலாம். எது தவறு, எது சரி, எது வரலாறு, எது தரவு பேசி முடிப்போம். நேரு காலத்திலிருந்து இந்திரா காலத்திலிருந்து பேசி முடிப்போம். ஆனால் 10 ஆண்டு காலமாக கச்சத்தீவுங்கிற வார்த்தையே உங்களுக்குள்ள வரலையே.
இப்ப ஏன் வருது? சீசனுக்கு சீசன் பேசுறீங்களா? எதையாவது பேசிடணும், எதையாவது சொல்லிடணும், எதையாவது மயக்கிறணும். அப்படி மயக்கினா மட்டும்தான் இந்த மக்கள் நம்புவாங்க. நாங்க இப்பயும் சொல்றோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு வேண்டுமானாலும் விருந்தினராக வந்து போய்விடுங்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே மறுபடியும் பிரிவினைவாதத்தோடு நீங்கள் உள்ளே வருகிறீர்கள் என்றால் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இங்கே வலுவாக சொல்லிக் கொள்கிறோம். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இன்றைக்கு களம் தான் கொண்டிருக்கின்ற அண்ணன் துரை வைகோ அவர்கள் இன்றைக்கு தீக்குச்சி சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். தீப்பெட்டி, மன்னிக்கிற தீப்பெட்டி. அதை கூட பாத்தீங்கன்னா சின்னங்களுக்கு மாறி இருக்குங்க. ஏன்னா சின்னத்தை நேரத்தோட கொடுத்தா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொள்வாங்க பாருங்க. எங்கெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. யாரெல்லாம் வலுவா இருக்காங்களோ அவங்களுக்கு சின்னம் தர மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கூட சின்னத்தை முதலே கொடுத்துருவாங்க. 2 சீட்டு கொடுத்தாதான் சின்னம் கிடைக்கும்னா 1 சீட்டு கிடைச்ச அண்ணன் தினகரனுக்கு 2 சீட்டா கொடுப்பாங்க. ஏன்னா சின்னம் கிடைக்கணுமே. நான் என்ன சொன்னா பொதுவாக பேசுறேன். இப்ப நான் 2 பேரும் சண்டை போறாங்க. இந்த ஊர் எல்லாமே நம்மளாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். 2 பேர்த்து கையிலையும் வலுவான ஆயுதம் இருந்தாதான் யுத்தம் செய்யணும். ஒரு மாதிரி 2 பேர்த்து கையிலும் நல்ல திறமை இருக்கணும், வலுவான ஆயுதம் இருக்கணும். போட்டி போட்டு அது நியாயமான போட்டி. நீ மட்டும் எல்லா ஆயுதத்தோடையும் இருப்ப, என் கையில எந்த ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம்? ஏன் இவ்வளவு தூரம் இந்த சின்னத்துக்கு எல்லாத்தையும் இழுக்கடிக்கிறீங்க? இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் எதையெல்லாம் வச்சு முடக்கலாம் என்கிறாங்க. அந்த வகையில அண்ணன் வைகோவுடைய சின்னம் இந்த தேர்தலில் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டாலும் நல்ல வேளை அவர் எங்கு இருந்தாலும் தீக்குச்சி தான், அவர் தீப்பெட்டியோடு தான் இருப்பார் என்பதை நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சின்னம் கிடைத்திருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் ஒரு தீக்குச்சிக்கு இரையாக்கி விடலாம் இந்த மிகப்பெரிய அழுக்கு கூட்டத்தை. ஒரு தீக்குச்சிக்கு கொளுத்தி விடலாம் இந்த சாயம் போல ஜனநாயக பேய்களை. ஒரு தீக்குச்சிக்கு கொளுத்தி விடலாம் இந்த மதவாத குறிப்புகளை. காரணம், தீக்குச்சி என்பது பெருசாக இருக்கும், ஆனால் ஒற்றை தீ போதும். பாரதி சொன்னது போல அக்கனை குஞ்சென்று கண்டேன், அங்கொரு காட்டிலே மர பொங்கலை வைத்தேன், வென்றுதன் என்பதோடு ஆடுகிற வீரத்தில் குஞ்சென்று ஒப்பந்தம் கொண்டு என்று சொன்னானே, அதுபோல இங்கே களம் காணுகிற ஒவ்வொருத்தரும் ஒரு தீக்குச்சியாக மாற வேண்டியிருக்கிறார். இந்தியாவை மிகப்பெரிய அழுக்கு சூழ்ந்திருக்கிறார், மிகப்பெரிய பிரிவினைவாதம் சூழ்ந்திருக்கிறது, மிகப்பெரிய துரோகம் சூழ்ந்திருக்கிறது. சாயம் பூசி இந்த இந்தியாவையே இந்து நாடாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியா என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் அடங்கிய ஒரு ஒன்றியம் நாடை தவிர ஒரு காலம் ஒரு மதத்துக்கும் ஒரு இனத்துக்கும் ஒரு தலைவருக்கும் அது எப்போதும் மாட்டாது. மோடி அவர்களே, இப்போதும் சொல்கிறோம், தூங்கும் பொழுது ஆசைக்காக வேண்டும் என்றால் தமிழகத்தின் பக்கம் தலை வைத்து தூங்குங்கள், கால் வைத்து ஆசைப்படாதீர்கள். ஒரு காலம் இந்த திராவிடம் இடம் ஒரு காலம் இடம் கொடுத்தார். ஏனென்றால் தன்மானம் உள்ளவர்கள். நீங்க வடக்கை ஏமாத்தி விடலாம், தெற்கை ஏமாற்ற முடியாது. வடக்கை ஏமாத்தலாம், ஏமாத்துற வாசிதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடக்க நீங்க போனீங்க எல்லா இடத்தையும் ஒதுக்கிறது ஜெய் ஸ்ரீராம். அவர் நல்லவரா இருந்தாரு, பொதுவான கடவுளா இருந்தாரு. அந்த கடவுளையும் ஒரு ஜாதிக்கு பிரிச்சு விட்டாங்க, ஒரு கட்சிக்கு பிரிச்சு விட்டாங்க. என்னைக்குங்கன்னு பேரு என்ன நான் பார்த்திருக்கேங்க. என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள், என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் இந்த ஆலயத்துக்குள் என்னோடு வந்து அதை தரிசனம் செய்கிற அழகையும் அங்க உள்ள சிற்பங்களையும் அங்க உள்ள தெய்வீகத்தையும் பார்த்து ரசித்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு கோயிலுக்குள்ள போனாங்க பாரதிய ஜனதாவா இருக்குமோ என்று பயம் வந்து விட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அப்படி சாமியையும் ஜாதி சொல்லி மதம் சொல்லி நிறம் சொல்லி வேதம் சொல்லி பிரித்து வெளுக்கிற இந்த அசுர சக்திகளை ஒருபோதும் இந்தியாவுக்குள் அனுமதிக்க கூடாது என்பதனால்தான் இன்னைக்கு களம் கண்டு கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, தயவு செய்து இந்த தேர்தலில் ஒரு ஓட்டு கூட செதறக்கூடாது. இன்னைக்கு நீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துட்டு போங்க, அது உண்மையிலே நாம் தமிழராக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், இல்ல நீங்க பிஜேபியை கூட இருங்க. ஏதோ சத்தன கட்டத்துல அதுதான் உண்மைன்னு நான் யோசிச்சுக்கணும் தம்பி, நான் அதுக்குதான் ஓட்டு போடலாம்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். தயவு செய்து ஒரே ஒரு முறை உங்களை இதுவரைக்கும் தாங்கி பிடித்த இந்த நாடு, மிகப்பெரிய தேசியத்தை கண்ணாக சுமந்திருக்கிற இந்த நாடு, இந்த நாட்டு கண்டிப்பாக பிளவுபடக்கூடாது என்றால் கச்சை மறந்து விடுங்கள், ஜாதியை மறந்து விடுங்கள், இனத்தை மறந்து விடுங்கள், வேதங்களை மறந்து விடுங்கள், நமக்குள் உள்ள வேற்றுமையை மறந்து விடுங்கள், எதிர்ப்புகளை மறந்து விடுங்கள். எதிரியாக இருந்தாலும் கைகூறுங்கள். ஒரு காலம் தமிழ்நாட்டு மண்ணுக்குள் பாரதிய
பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரிவினவாதை பேய் ஒரு காலம் உள்ளே வந்துடக்கூடாது. அது வருவதற்காக எல்லோரும் ஓரணியில் கைகோர்த்து நிற்போம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை நீங்கள் அளித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிக்க வேண்டும். திராவிட மண் என்றால் என்ன என்று பாஜக கும்பலுக்கு நாம் காமிக்க வேண்டும்.